சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் மனதிற்கு ஒரு திருப்தியான மாதமாக இருக்கிறது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சற்று குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் மருத்துவ செலவுகள் செய்வதற்கு தயாராக வைத்து கொள்ளுங்கள். இந்த நிலைமை சற்று குறைவதற்கு நீங்கள் மாசி மக தினத்தன்று சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்து மனதில் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்தால் உடல் ஆரோக்கியம் நன்கு தேரும். இருந்த போதிலும் நீங்கள் மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாவீர்கள். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு புதிய தைரியமும் உற்சாகமும் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தாய் தகப்பனிடம் சற்று மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த நிலைமை மாறுவதற்கு திங்கட்கிழமை தோறும் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் குடும்பத்தில் உங்களுடைய தாய் தந்தையரிடம் மனதில் ஒரு ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு வழி செய்யலாம். மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடி அதிகரித்து மனதில் உங்களுடைய கூட பிறந்தவர்களோ அல்லது சொந்தக்காரர்களோ அல்லது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கூட உங்களுக்கு கடன் கொடுக்க முடியாத நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நிலைமை மாறுவதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் கிருஷ்ண பகவானுக்கு துளசி மாலையினால் அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று கிருஷ்ணனுக்கு துளசி மாலையினால் அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுடைய ருணம் விமோச்சனமாகும். ருணம் என்பது கடனாகும். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கூட கைவிட்ட போதிலும் கிருஷ்ண பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் துளசி மாலையினால் அர்ச்சனை செய்து வந்தால் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தில் வருவது இந்த வருஷத்தில் இப்போது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று தடுமாற்றத்தை கொடுப்பதற்கு வகை உண்டு. புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கும் அல்லது ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் சற்று தடுமாற்றங்களோ அல்லது மாற்றங்களோ வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சிம்ம ராசி நேயர்கள் 9 கிரகங்களுக்குமே அதாவது நவகிரகங்களுக்குமே நவகிரக பூஜை செய்து கொள்வது சாலச் சிறந்ததாகும். சனிக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் ஒவ்வொரு நாளும் 9 கிரகங்களுக்கும் சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ரவி அதாவது சூரிய பகவானுக்கும் திங்கட்கிழமை அன்று சந்திர பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் பகவானுக்கு புதன்கிழமை அன்று புதனுக்கும் வியாழன் அன்று குரு பகவானுக்கும் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர பகவானுக்கும் சனிக்கிழமை மீண்டும் சனி பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு செய்து இந்த நவகிரக பூஜையை முடிப்பது சாலச் சிறந்ததாகும். சிம்மராசி நேயர்கள் வீட்டில் நவகிரக ஹோமம் செய்வதோ அல்லது இந்த நவகிரக பூஜை செய்வதோ சாலச் சிறந்த ஒன்றாகும். இந்த மாதம் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு சற்று சோதனைக்குண்டான காலம் என்று சொல்லலாம். இருந்த போதிலும் தெய்வ அனுகிரகத்தினாலும் தெய்வ பலத்தினாலும் நீங்கள் இதிலிருந்து வெளிவரலாம். சிம்மராசி நேயர்கள் மாசி மகத்தன்று உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குலதெய்வத்தையோ பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்கள் அனைவருமே வீட்டில் கணபதி ஹோமம் அல்லது நவகிரக ஹோமம் செய்து உங்களுடைய மன கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். பொதுவாக மகம் பூரம் உத்திரம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதம் பரிகார மாதம் என்று சொல்லலாம். சிம்மராசி நேயர்களுக்கு சற்று பண புழக்கங்கள் சற்று குறைவதற்கும் வாய்ப்பு உண்டு. இதனால் மனம் தளர வேண்டாம். அடுத்த மாதம் அதாவது மார்ச் மாதம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கு இந்த மாதம் நீங்கள் பரிகாரம் செய்து கொள்வது சாலச் சிறந்ததாகும்.